ஓம் சாந்தி. நான் வேகமாக சென்று முதல் டிவிஷனில் வருகின்ற ஆத்மா. நான் சதா விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா. நான் எனது சுபாவத்தை நிர்மலமானதாக ஆக்கி ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் ஆத்மா இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக மரணத்தை பயணம் செய்கின்றேன். என்னை சந்திப்பதற்காக பாப்தாதா அவருடைய சிம்மாசனத்தில் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவருடைய அருகாமையில் சென்று அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். மேலும் பாப்தாதாவோடு நான் ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று 0 ஆகிய தந்தை தனது ஹீரோ குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்திருக்கின்றார். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் சர்வ சம்பந்தங்களினால் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் ரூபத்தில் 3 வாழ்த்துக்கள். பாலனை படிப்பு மற்றும் வரதானங்களை நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளின் அழிவற்ற அன்பின் பிறந்த நாளாகும். உலக மாற்றத்திற்கான காரியத்திலும் தந்தை குழந்தைகளுடன் இருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளபூர்வமான அன்பு கூடவே இருக்கின்றது. வீட்டிற்கு சென்று பிறகு ராஜ்யத்திற்கு விழும் பொழுதும் பிரம்ம பாபாவின் கூடவே ராஜ்யம் செய்வீர்கள். இந்த பிறவிக்கான மகத்துவம் முழு கல்பத்திலும் 84 பிறவிகளிலும் கிடையாது. இது வைரத்திற்கு சமமான பிறப்பாகும். நீங்கள் அமிர்த வேளையில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். அமிர்த வேளையில்தான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் புத்தி என்ற பையன் வரதானங்களினால் நிறைத்து விடுகின்றார். பாப்தாதா குழந்தைகளை பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் கூறுகிறீர்கள், ஆஹா பாபா ஆஹா. தந்தை நம்மைத்தான் கோடியில் ஒரு சிலராக அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான குழந்தைகள் என்று கூறுகின்றார். நான் தான் கல்ப கல்பத்திற்கும் கோடியில் ஒரு சில குழந்தையாக இருக்கிறேன் என்ற போதை இருக்கிறதா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார்.
நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். தந்தைக்கு குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு இருக்கின்றது. மாயாவிற்கான காரியம் வருவது உங்களுடைய காரியம். தூரத்திலிருந்தே மாயாவை விரட்டிவிட வேண்டும். பாப்தாதா தனது அதிர்ஷ்டசாலி மகாவீர் வெற்றி குழந்தைகளுக்கு கூறுகின்றார், மாயாவை வருவதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். உங்களுடைய உறுதிமொழி உலகை மாற்றுபவராகி, உலக சேவாதாரியாகி, உலக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து முக்திக்கான ஆஸ்தி ஏற்படுத்துவேன் என்பதாகும். நீங்கள் பிறந்தவுடனே தந்தைக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன், துணையாக செல்வேன் என்று. இப்பொழுது தந்தையிடமிருந்து என்ன சக்திகள் கிடைக்கிறதோ அந்த சக்திகளின் ஆதாரத்தில் மாயாவை தூரத்திலேயே விரட்டிவிடுங்கள். இப்பொழுது நீங்கள் சங்கல்பம் நேரம் என்ற பொக்கிஷத்தை அதிகம் சேமிக்க வேண்டும். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வங்கி இந்த நேரம் சங்கமிகத்தில் மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது இல்லையே, எப்பொழுதும் இல்லை. இது சதா நினைவில் இருக்கிறதா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். இந்த சங்கமிக பிறப்பு அனைத்தையும் விட மிகச்சிறியது, ஆனால் விலை மதிக்க முடியாதது. எனவே சோதனை செய்து கொண்டே இருங்கள். நான் இந்த பிறவியில் எவ்வளவு சேமித்திருக்கின்றேன், எவ்வளவு விரும்புகின்றேனோ அவ்வளவு சேமிப்பாகிறதா என்று சோதனை செய்யுங்கள். இப்பொழுது பறப்பதற்கான தீவிர முயற்சிக்கான நேரமாகும். பாப்தாதா கூறுகின்றார், ஒன்று எதிர்பாராமல் திடீரென்று நடக்கும், இரண்டாவது எவரெடி, மூன்றாவது நீண்டகால சேமிப்பு என்பதை நினைவுபடுத்துகின்றார். பாப்தாதா விரும்புவது குழந்தைகள் தங்களது ராஜ்யத்தில் முதல் பிறவியிலிருந்து 21 கடைசி பிறவி வரை முழு ராஜ்ய பாக்கியத்திற்கு அதிகாரி ஆக வேண்டும் என்பதாகும். நீங்கள் தந்தையின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள். முதல் பிறவியில் பிரம்மா பாபாவிற்கு துணையாக வர வேண்டும். விருப்பம் இருக்கிறது தானே என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். அதற்காக இப்பொழுது கடந்தவைகளாகவே ஆக்கிவிடுங்கள். ஒவ்வொரு குழந்தைகளிடத்தில் தந்தை இவ்வாறாக ஆசை வைத்திருக்கின்றார். கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக முன்னேறி செல்வது. இப்பொழுது பாப்தாதா பிறந்த நாள் பரிசாக உங்களுடைய முயற்சி 90% இருந்தது எனில் 10%
பாப்தாதா அதிகப்படுத்தி விடுவார். ஆகவே இப்பொழுது வீணானவைகளை அழித்து விட வேண்டும். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். திட சங்கல்பம்தான் வெற்றிக்கான சாவியாகும். அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் ஆகும். இதயத்தில் அமர்ந்திருப்பவர்கள் முதல் பிறப்பில் துணையாக ஆவார்கள். நீங்கள் ராஜயோகிகள். நீங்கள் அன்பில் மூழ்கியிருந்தால் உழைப்பு நீங்கிவிடும். என்னுடைய பாபா என்றால் எனது மற்றும் பல என்னுடையது அதில் சமாப்தியாகிவிடும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். மேலும் என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். இதய சிம்மாசனதாரி ஆத்மா, தீவிர முயற்சியாளர் ஆத்மா, சங்கல்பத்தில் சதா திடமாக இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மா, விருந்தாளி என்ற விருத்தியின் மூலம் இல்லறத்தை சிரேஷ்டமாக ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய சதா விடுபட்ட ஆத்மா, தனது சுபாவத்தை நிர்மலமாக ஆக்கி ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை அடையக்கூடிய ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு வரதானங்களை நான் புத்தி என்ற பையில் நினைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன்.